ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பதற்றம் நீடிக்கும் சூழலில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் ராணுவ வீரர் ஒருவர் அவரது தாயாருடனும் சகோதரனுடனும் பேசும் உருக்கமான ஆடியோ ஒன்று வாட்ஸ்அப்பில் பரவி வருகிறது. அதனை தற்போது கேட்கலாம். சொல்லுமா. ஏன்னா எப்படி திருப்பி அங்க எங்கனா போறதுக்கு? ஆமா, சண்டை நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். எப்படி சாமி, நாங்களே செத்து வந்து நொந்து கிடக்குறோம், நீ இது மாதிரி பண்ற? என்ன நாங்க போனாக்குல தேசத்துக்காக போனதா நினைச்சுக்கின்னு சந்தோஷமா இருங்க. இதுல போய் என்ன ஒரு பிள்ளைய தேசத்துக்கு கொடுத்துதான் நினைச்சுக்கோங்க. ஒண்ணும் இல்ல, நான் போறேன், வந்தனா வரேன், இல்லனாக்குல நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க. ஐயோ, நாங்க எப்படி பாக்குறது? நாங்க என்ன பண்றது? ஊரு அப்படி எதனா வந்தாக்குல ஊருக்கு தான் வரும். ஊர்ல வந்தாக்குல நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க. ஐயோ சாமி, அப்படி சொல்லாத. அது மாதிரி நடக்காது. நான் பத்திரமா தான் இருக்கோம். நாங்க பக்கத்துல இருக்கோம். எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல. பத்திரமா இரு சாமி, பத்திரமா போய் பத்திரமா வா. சரிம்மா. உங்க கஸ்டடியில எத்தனை பேர் நீங்க போறீங்க குரூப்? நாங்க நிறைய பேர் போறோம். ஒரு 400 பேருக்கு மேல போறோம். ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா வந்தா அதிர்ஷ்டம், வரலனாலையும் அதிர்ஷ்டம் தான். ஒருத்தர் நாட்டுக்காக போனதா அர்ப்பணிச்சுதான் நினைச்சுக்கோங்க. இதுல போய் என்ன நல்லா வந்தோம்னா ஓகே, நல்லா வரலனாக்குல சந்தோஷமா பண்ணி அனுப்புங்க. ஊருக்கு தான் வரும். என்ன ஏன்னா அப்போ நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே தான் இருக்கும், ரொம்ப பக்கமா இருக்கும். இப்ப 10 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாம் காலி பண்ண சொல்லி இருக்காங்க. அந்த ஏரியாக்குள்ளேயே நாங்க இருக்கோம். அதுதான், வேற ஒன்னும் பயம் இல்லை. சரி.